போகுது. எப்படி பேசுவேன்? கோட்டையை இடிப்பது ஒரு குற்றம். கற்புரப்பு வழியிலே 60 ஆங்கில வீரர்களை ஒரே வாழ்க்கையில் வெட்டி படுகொலை செய்தது ஆங்கில அரசையும் தளபதியையும் அவமதித்தது ஒரு குற்றம். சேர்ந்து ஆங்கிலேயரை இலங்கையில் இருந்து அகற்ற சூழ்ச்சிகள் ஒரு குற்றம். குற்றங்களுக்கு மேல பல சொல்கிறாய். ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? முல்லைத்தீவு போரிலே புறமுதலிட்டு ஓடும் போது இன்று போய் போருக்கு நாளை வாழ்ந்து சொன்னது ஒரு குற்றம். இந்த மனித நாட்டின் சுதந்திரத்தை காக்க முனைந்தது இன்னொரு குற்றம். அதுபோல வாங்க வந்த கஜவர்களுக்கு அடிமனையானது மற்றும் ஒரு குற்றம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அடக்கி பேசு. இது நீதிமன்றம் இதை நீதிமன்றம் என்று நினைத்து அதை மனத்தாளர்களோ ஞாபகப்படுத்துவது. இங்கே நீதியும் இல்லை, இது நீதியை நிலைநாட்டும் மண்டபம் இல்லை. மானம் கற்றவர்கள் கட்டுரைக்குவார். அதிகம் பேசாது. ஓர் மீது சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு பதில் சொல். யார் யாரை கேட்கிறேன்? நான் கேள்வி கேட்கிறேன், நீர் பதில் சொல்லு. மனிதனின் புறப்புரிமையை மதியாது ஏகாதிபத்தியை வெளிப்படுத்தி வரும் உமது அரசாங்கம் குற்றம் செய்யவில்லை. எனது நிலையத்தில் கோட்டை கட்டி அங்கு போர் வீரரை நிறுத்தியது குற்றம் இல்லையா? இப்பொழுது உன் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றங்களுக்கு பதில் சொல். கப்பம் கொடுக்கப்பட்ட குற்றம் இல்லையா? நாளை அழைத்து பேசு. யார் யாருக்கு கப்பம் செலுத்துவது? சொந்தக்காரர் மந்தவருக்கு செலுத்த வேண்டுமா? பண்டாரவன்னிய சரித்திரத்திலேயே இல்லை. உங்களுக்கு தேவை என்றால் இறந்து கேளுங்கள். கேட்டிருந்தால் சென்னெல்லும் தேரும் தேக்கும் யானை தந்தமும் தாராளமாக தந்திருக்கும். கற்பனையிலே 60 ஆங்கில வீரர்களை ஒரே பாண்டிச்சில் வெட்டி கொலைகளை இருந்தது ஒரே ஒரு போர்வாளாக இருந்தால் இன்னும் ஒரு போர்வாள் இருந்திருந்தால் இன்னும் 60 பிள்ளைகளை வெட்டி வெட்டி இருப்பேன். இது கேள்விக்கு நடந்ததா? ஆங்கில வீரர்களை கொலை செய்வது குற்றம். உங்களை போல் மறைந்திருந்து கொள்ளவில்லை, நேரே சென்றுதான் கொண்டேன். யுத்தத்திலே எதிரியின் படையை கொள்வதற்கும் காரணம் காட்ட வேண்டும் என்றார். இப்பொழுது இருந்த அத்தனை வலி வீரருக்கும் காரணம் காட்டுங்கள். ஆங்கிலேயரை இலங்கையில் இருந்து அகற்றுவதற்கு சூழ்ச்சி செய்தது. இதற்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய தேவை நேருக்கு நேர் சொல்கிறேன். உங்களை இலங்கையில் இருந்து அழைத்தினால்தான் எனக்கு சித்திரை. நீ இப்பொழுது ஆங்கில அரசை அவமதிக்கிறார். அடிப்பதற்கே இல்லாத போது வேறு என்ன செய்வது? உலகிலே ஆங்கில ராஜ்யம்தான் நீதிக்கு பேசும். வீட்டிலே எஜமானாய் இருப்பது நீதி என்றால் அந்த நீதி எங்களுக்கு வேண்டவே நீ சாதுரியமாக பேசி குற்றத்தை மறைக்க பார்க்கிறார். இப்படி மறைத்து பள்ளிக்கு தப்பி போகும் என்னும் இந்த பண்டாரவன்னியின் சரித்திரத்திலே நீ இப்போது குற்றவாளி. அது ஏற்கனவே தீர்மானித்தது. அதற்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நீ மன்னிப்பு கேட்டால் உனக்கு உனது அரசாங்கத்திற்கு நன்மை. அதிகம் வேண்டாம். ஒன்றில் சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு பதில் சொல்லத்தான் எனக்காகவும் ஆங்கில அரசையும் இந்த விசாரணை மண்டையும் அவமதித்ததற்காகவும் உன்னை குற்றவாளி என கண்டு தூக்கு தண்டனை விதிக்கிறது. பண்டாரவன்னியை தூக்கிலே ஓடும் பண்டலாக முடியாது. தெரியாத கோழைகள் கொடுத்த பரிசு. பழமிகு வன்னிநாடு, நீ அடிமையாகி அணியரின் காலடியில் பிரிவிடப் போகிறாய். வந்தாரை வாழ வைக்கும் வன்னி திருநாடு, இன்று உன் சொந்த சுதந்திரம் பறிபோகும் திருநாடு. அஞ்சினருக்கு சதவரிடம், அஞ்சா நெஞ்சத்தில் ஆடவருக்கு ஒருவரிடம், அவனிசை பிறந்தோர் துஞ்சுவர் அறிந்திருந்தும் துன்மதி ஊழலை கண்டால் உன்னதை செய்பவன் யார்? பிள்ளையர்களே, வன்னியனை
அழித்து விட்டால் வன்னிமண்ணை அடிமைப்படுத்தி விடலாம் என்ற எண்ணமா? இந்த பண்டார வன்னியில் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் ஆயிரம் ஆயிரம் பண்டார வன்னியர்கள் தோன்றுவார்கள். அவர்களை என்ன செய்ய போகிறீர்கள்? ஆயிரத்து மண்ணே, உன் வீடகத்து திருவிளக்கை பார். வன்னிமானா, உன் அருந்தவ புதல்வரை பார். சாவதற்கு நான் அஞ்சவில்லை. தாய்வன் அடிமையாக போகிறதே என்று நான் கலங்குகிறேன். காட்டை கொடுத்த காக்கை வன்னியா, உன் உடலை கிழித்து வன்னிமானாவிற்கு உட்புறுதியால் அபிஷேகம் செய்யவில்லையே என்று நான் கலங்குகிறேன். உன் மண்டையை பிளந்து மூளையை பித்து மலராக தூவவில்லையே என்று நான் வருந்துகிறேன். உன் உடலை கிழித்து உன் குருதியால் வன்னிமானாவை குளிப்பாட்ட முடியவில்லையே என்று நான் வருந்துகிறேன். பிறந்த பொன்னாடே, உன் புதல்வர் என்று மரண வேதனையின் மடியிலே தவறப் போகின்றான். மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் வன்னி பெருங்குடி மக்களே, உங்கள் மதிப்பிற்குரிய காவலும் மறைந்து விட்ட போதும் வன்னி மண்ணை அந்நியர் அடிமைப்படுத்த விட்டாதீர்கள். தீயவர்களை அகற்றி திக்கட்டும் புகழ் பரப்பி வாழுங்கள். காக்கை வன்னியின் மீது காரை விடுங்கள். நீ உணவினத்தை காட்டிக் கொண்டாய்.